ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சர்வரோக நிவாரணி ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஆயில், சுகர், ஜாகரின்னு எதுவுமே தேவை கிடையாது. இதில் டெய்லி ஒரு பைட் சாப்பிட்டாலே போதும், நம்ம மனசும் உடம்பும் பார்த்தீங்கன்னா துள்ளி குதிக்கும். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் கேஷ்யூ நட் ஒரு கப் எடுத்துக்கலாம். இது கூடவே பாதாம் ஒரு கப் எடுத்துக்கணும். வால்நட் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணணும். வீட்டில் என்ன கப் இருக்கோ அதிலே மெஷர் பண்ணிக்கலாம். பிஸ்தாச்சியஸ் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மேலே உள்ள ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு பம்கின் சீட்ஸ் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். இது கூடவே சன்ஃப்ளவர் சீட்ஸ், இது சூரியகாந்தி விதைகள், இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மெலன் சீட்ஸு, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இப்போ இன்கேஸ் இந்த பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, மெலன் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில இடங்களில் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம 1-2 மிஸ்ஸிங்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பேலன்ஸ் இருக்கிற எல்லா நட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கொஞ்சம் பீனட் இந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம வெல்லம், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, சுகர்னு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான இந்த பேரிச்சம்பழத்தை வச்சு தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 3 கப்பு அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நான் மெஷர் பண்ணின இந்த நட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 3 கப்புங்கிறது கரெக்டாக இருக்கும். இதில் இந்த சீட்ஸு, தேவையில்லாத காஞ்சி போன சருகெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி நான் 3 கப்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். நீங்கள் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே வாஷ் பண்ணிட்டு தான் சமைப்போம். அந்த மாதிரி தான் நட்ஸையுமே நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இல்லை நமக்கு சன்லைட் சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டில் உள்ள நார்மல் ஒயிட் துணியை வச்சுட்டு நல்லா அந்த நட்ஸை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது மேலே உள்ள மேலாப்பில் உள்ள அந்த அழுக்கு, தூசி இது எல்லாமே அந்த துணியோட ஒட்டிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம நட்ஸை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ அந்த துணியோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நட்ஸ் எல்லாம் துடைக்கிறதும் சரி, நம்ம வாஷ் பண்ணுறதும் சரி, எல்லாமே டோட்டலி ஆப்ஷனல் தான். ரெண்டுமே வேண்டாம், நான் ஃப்ரை பண்ணும்போதே அதில் உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நல்லா சன்லைட் வரும், நல்லா வாஷ் பண்ணுனா சூப்பராக காஞ்சிரும் அப்படின்னா மட்டும்தான் அந்த வாஷிங் இதுக்கே போகணும். ரொம்பலாம் நம்ம டீப் க்ளீன்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு 1 மினிட் மட்டும் இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி நல்லா ட்ரை பண்ணிடணும். கொஞ்சம் கூட ஈவன் 1 ட்ராப் கூட அதில் வாட்டரே இருக்கக்கூடாது. டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜரில் வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நான் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் சீட்ஸ் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாலே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி அப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். திராட்சை க்ளீன் பண்ணதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் ஒரு காட்டன் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ரெய்சின்ஸு, டேட்ஸு எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணிங்கிறதோ ஈரப்பதங்கிறதோ இருக்கவே கூடாது. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாலே எப்படி நட்ஸ் நல்லா கலகலன்னு சத்தம் கொடுத்துச்சோ அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் அதே மாதிரி சவுண்டு வரணும். நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா சுக்காக காய வச்சு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ண மாதிரி இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுங்கிறது ஆப்ஷனல் தான். நமக்கு எப்படி தோணுதோ அதுதான் கரெக்டு. ஸோ உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு போயிடலாம். ஸோ கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. இது மாதிரி நம்ம ஒன்ஸ் நல்லா கொஞ்சம் பல்காக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்னஸோட இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பாருங்கள், நட்ஸ் நல்லா சூப்பராக ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை நல்லா ஒரு பிளெண்டர்லேயோ போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கிறணும். நான் இன்றைக்கி இந்த மாஸ்டர் செஃப் ஜாரில் தான் போட்டு ஒன்றும் பாதியமாக பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பாதியமாக பொடிச்ச அந்த நட்ஸை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1-2 பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக பொடிச்சிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்கணும்.
கூடவே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறது மட்டும் லைட்டாக அந்த மாதிரி நைஃபை வச்சுட்டு கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வந்துட்டு நம்மளுக்கு கட் ஆகி கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ வந்து நட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா வந்துட்டு காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த நட்ஸை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷமாச்சும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும்போது இந்த க்ரன்ச்சினஸும் அது கூட ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நம்ம இந்த நட்ஸ் ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண நட்ஸ், அதுக்கப்புறம் டேட்ஸ், இதோட அளவு, மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த நட்ஸை வந்துட்டு தீச்சு விட்டுறாமல் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கைவிடாமல் இந்த அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த மீன் டைமில் நம்ம இதுக்கு மெஷர் பண்ணி வச்சுருக்கிற அந்த 3 கப்பு பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கண்டினியூஸாக அரைக்காமல் கொஞ்சம் வந்து பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ நட்ஸும் ரெடி ஆகிடுச்சு, பேஸ்ட்டும் வந்துட்டு டேட்ஸோட பேஸ்ட்டும் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணால் அதே பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கருப்பு திராட்சையை ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒன்ஸ் வந்து இந்த திராட்சையெல்லாம் நல்லா பல்ஜியாக வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற, அதாவது அரைச்சி வச்சுருக்கிற அந்த டேட்ஸோட பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அதுவே கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஒன்றோட ஒன்று நல்லா வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி மசிஞ்சு ஒரு சாஃப்ட் அண்ட் பதத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி டைம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு சிம்மில் வச்சுட்டே வதக்கி எடுப்போம். இப்போ பாருங்களேன், நல்லா வந்துட்டு சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த டேட்ஸும் அதுக்கப்புறம் அந்த பிளாக் ரைசின்ஸும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸும் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கூட வந்துட்டு ஃப்ளேம் அதிகப்படுத்தாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த நட்ஸு, இந்த டேட்ஸு, ரைசின் இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்டு அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2-3 நிமிஷத்துலேயே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி பைண்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை அப்படியே வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்க்கு மாற்றிக்கிறலாம். நல்ல சூடாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம உடனே கை போட்டுறாமல் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது 2 போர்ஷனாக வந்துட்டு பிரிச்சுக்கிட்டேன். ஒன்றை வந்துட்டு நல்ல ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு பாதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லா செட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே பாலாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். சுத்தமாக கையில் ஒட்டவே ஒட்டாது. இன்கேஸ் நீங்கள் ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்துட்டு கீ அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து தேவை கிடையாது. சைஸு, ஷேப்பு இது எல்லாமே நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். நமக்கு எப்படி பிடிக்குமோ, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்துட்டு பர்ஃபி மாதிரி ஒரு ட்ரேயில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லிட் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கூட நீங்கள் பண்ணினாலும் குட்டியாக அந்த ஸ்டிக்கு மாதிரியோ பார் மாதிரியோ எப்படி வேணாலும் நம்மளோட சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கிற இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு இந்த டோ வந்து வச்சுட்டு இது மேலே வந்துட்டு தேவையான அளவு எள்ளு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எள்ளு வந்து வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கசகசா, அதாவது இந்த பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது, பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. லைட்டாக வந்துட்டு அது மேலே உருட்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா அழகாக கோட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற பால்ஸையும் வந்துட்டு இந்த சிசேமி சீட்ஸில் போட்டு நல்லா வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அழகாக இருக்கும். அந்த கோட்டிங் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்த விட அதில் உள்ள சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பால்ஸும் மேக் பண்ணிட்டோம். ஸோ இதை அப்படியே செட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் அந்த அலுமினியம் ஃபாயிலில் அப்படியே ரோல் பண்ணி ஒரு சாக்லேட் ஷேப் கொண்டு வந்துட்டு 2 எட்ஜஸையும் வந்து நல்லா வந்து டைப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க.
நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணாமையே கூட நம்ம கட் பண்ணலாம். பண்ணின உடனேயுமே கூட கட் பண்ணி பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் வந்துட்டு கொஞ்சம் பிசிறு தட்டுற மாதிரி இருக்கும். அக்யூரேட்டாக அழகாக கிடைக்காது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக வேண்டி எல்லாம் சேர்ந்து ஒன்றா பைண்ட் ஆகி நல்லா செட் ஆகணும் அப்படின்றதுக்காக இதை அப்படியே வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளோ சூப்பராக வந்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகி நல்லா வந்துட்டு அழகாக வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கும். 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த எள்ளெல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். இப்போ பிடிச்ச சைஸில் நம்ம கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான நட்ஸ் ரோல் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதுவே நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இந்த ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணுங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.